பேர் அப்படி தான் போகிறாங்க. எதையுமே நம்பக்கூடாது, அவரை தவிர. எது நடந்தாலும் நன்றி சொல்லிடுங்கிற. அது தீமையே நடக்கட்டும், நன்றி சொன்னாத தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். அவர் சொன்ன வார்த்தையை நம்பும் போது நன்மையாக மாற்றுவார். இது சொல்லவும் சில வார்த்தை சொல்லியிருக்காரு. 1 தெசலோனிக்கர் 5. நீங்கள் 15லேருந்து 16லேருந்து 18 வரைக்கும் படித்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தை இருக்குது அழகா. என்ன சொல்ல தெரியுமா? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. யாருக்கிட்டையாவது போய் அம்மா எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், கேளுங்க. நீங்கள் எங்கப்பா நல்லா இருந்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், இல்லை ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா இருந்தேன், காலேஜில் நல்லா இருந்தேன், அப்படி தான் சொல்லுவாங்க நிறைய பேர். என்னாச்சுன்னா ஐயோ கண்ணீர் அப்படியே கண்ணில் நிறைஞ்சிரும். பல காரணங்களை சொல்லுவாங்க. என் புருஷன் இப்படி இருக்காரு, என் மனைவி இப்படி இருக்குது, என் மருமக இப்படி இருக்குது, என் மாமியார் இப்படி இருக்காங்க, என் பிள்ளைகள் இப்படி இருக்குது, பேர பிள்ளைகளும் அப்படி தான் இருக்குது இல்லையா? பல காரணங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லார், ஆமாம் 5 நாளில் என்னை தேடுங்க நீங்கள் வாழ்வீர்கள். மற்ற 6:33 சொல்லார், முதல்ல கடவுளுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, உங்களுக்கு எல்லாமே சேர்த்து கொடுக்கப்படும். எங்கள் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளவு அற்புதங்களை செஞ்சு பாப்பாவுக்கு தெரியும், வசுந்தாவுக்கு தெரியும், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எப்படி இருந்தோங்கிறது தெரியும். நல்லாவும் இருந்தோம். சோப்பு கம்பெனிலாம் வச்சுட்டு, சோப்பைக்கு வச்சுட்டு, சம்பளம்லாம் கொடுத்து டிரைவர்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா? நல்லா இருந்தோம். ஒரு சூழ்நிலையில் சோப்பு கம்பெனியுடைய ரேட்டெல்லாம், இந்த ரா மெட்டீரியல்ஸ் ரேட்டெல்லாம் குறைஞ்சதுனால அதை எடுத்து மூட வேண்டிய வந்துச்சு. பிரச்சனை 80,000 கடன் ஆயிடுச்சு. 80,000ங்கிறது இப்போ 8 லட்சம். 92 அதுக்கு பிறகு ஒரு கடை வச்சு, அப்புறம் வேன் இருந்துச்சு, அந்த வேனை வச்சு விட்டோம். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் போட்டுட்டு பல்லாரிக்கு போனோம். நாங்கள் ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்டு செந்தனூர் பக்கத்தில் பர்மா கேம்ப்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் பல்லாரிக்கு போனோம். பல கஷ்டப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் விடலை. 90ல் இந்த ஊழியத்தை தொடங்கினது அப்படின்னா 35 வருஷம் இல்லையா? விடலை. அங்கே போய் அந்த கஷ்டத்துலேயும் ஊழியத்தை விடலை, ஆண்டவரை தேடுறதை விடலை, ஜபிக்கிறத விடலை, நல்லது செய்கிறத விடலை. அவர் சொல்ல கெட்டதெல்லாம் விடு, நல்லது செய், அவ்வளோதான். இப்படியே போயிட்டு இருந்தது. ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். நீங்கள் உபாகமம் 28 எடுத்து படித்து பாருங்கள். உபாகமம் 28 வேகமாக படிங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். உபாகமம் 28 1, 2 படிங்களேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற, உனக்கு கொடுக்கிற கட்டளைகள், இன்று நான் உனக்கு தெரியப்படுத்துகிற கட்டளைகள், என்னுடைய கட்டளை அப்படிங்கிற இதெல்லாம் கவனமாக இருக்கும்படி அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயாக. உண்மையாய், புரியுதுலையா? சத்தத்துக்குன்னா இன்னைக்கு அவர் அனுப்புகிற இந்த வார்த்தைக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம உண்மையாக செவி கொடுப்பாயாக. அடுத்து பூமியில் நீ உண்மையாய் செவி கொடுத்து அதன்படி நடந்தால் உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவர் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் மேன்மையாக உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 2வது வசனம். எல்லாம் இப்போ கீழே சொல்லப்பட போகிற வசனங்க இப்போ படித்தா நேரம் ஆகும், ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியது வரும். அதில் நீங்கள் 14வது வசனம் வரைக்கும் படிச்சிங்கன்னா 16 பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கும். அதை தான் பெரிய மனுஷருக்கு, இந்த திருமணமானவர்களுக்கு தலைமையில் கையை வச்சு ஆசீர்வதிப்பாங்க. நீ 16 பெற்று நீடூழி வாழ்வாய். 16ன்னா 16 பிள்ளைகள் இல்லை, அந்த காலத்தில் பெற்று எடுத்திருக்காங்க. 16 இல்லை, 18 இல்லை, 20 பெற்று எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த சொன்ன வார்த்தை பிள்ளைகளை பெறுறதில்லை, இந்த ஆசீர்வாதங்களை பெறுறது. 16 பெரிய ஆசீர்வாதம் படிச்சுட்டிங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் அந்த 16 ஆசீர்வாதங்கள். அதில் 10வது ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்துக்கும் பயப்படுவோம், ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு 10ல்? உனக்கு பயப்படுவார்கள். நம்ம கடவுளுக்கு பயப்படணும். நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. இப்போ என்கிட்ட
இப்போ தப்பு செய்ய நினைக்கிறவங்க என்கிட்ட வர முடியாது, வர முடியாது, வர மாட்டார்கள், நெருங்கி வர விட மாட்டார் ஆண்டவர். அக்னி, நெருப்பு, புரியுது இல்லையா? நிறைய பேர் அந்த அக்னி இல்லாதனால ஊழியர்களும் நிறைய பாவத்தில் விழுந்து நிறைய பேர் மூழ்கி போகிறார். அந்த அக்னி நம்மக்கிட்ட இருக்கணும். நம்மளை கண்டு பயப்படணும்னு ஆண்டவர் சொல்கிறார். பயப்படுவார்கள்னு சொல்லியிருக்காரு, புரியுது இல்லையா? அதில் நம்முடைய பார்வையும் நம்முடைய நடத்தையும் நம்முடைய பேச்சும் நம்முடைய யோசனைகளும் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கடவுளை தரிசிக்க முடியாது. எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கு 12:14 பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை தரிசிக்க முடியாது. அதனால பரிசுத்தங்கிறது ஒன்று, நீ எல்லாரோடைய சமாதானமாக இருக்குன்னு சொல்றார். எல்லாரோடும் இன்னைக்கு சும்மா சமாதானம் சொல்கிறது முக்கியம் இல்லை. நிறைய பேர் சும்மா போலி சமாதானம், ஏதோ பக்கத்தில் வந்து ஒரு நின்றுட்டாங்களே ஒரு சமாதானம், அது சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்கிற சமாதானம் மத்தேயு 5:9 இருக்கு. மத்தேயு 5 படிங்களேன், 5:9. சமாதானம் செய்கிறவர்கள் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம மற்றவர்களுக்கு சமாதானம் பண்ணி வைக்கணும். எங்கிட்ட அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஒரு ரெண்டாக போகட்டும்னு நினைக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்ம மட்டும் நல்லா இருந்தால் சரி, அவங்க எப்படியோ நாசமாக போகட்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பிள்ளைகள் அல்ல, அவருடைய புத்திரர்களாக, அவருடைய பிள்ளைகளாகிறோம். பிள்ளைகள் என்றால் அவருடைய ஆஸ்திக்கு உரிமையாளர்கள். அவருடைய ஆஸ்தி என்ன? கிருபையும் வல்லமையும் வரங்களும் அபிஷேகமும் பரலோக ராஜ்யமும் அவருடைய ஆஸ்தி. அது நமக்கு கிடைக்கும். அது கிடைக்கணும்னா அடுத்து பாருங்க, ஆண்டவரே இயேசுவே எங்கள் மேலே இறக்கமாக இருங்க, என் பிள்ளை மேலே இறக்கமாக இருங்க, இறக்கமாக இருங்க, இறக்கமாக இருங்கிறோம். சும்மா இறக்கமாக இருங்கன்னா இறங்க மாட்டார். நம்ம சர்ச்சில் ஆண்டவரே இரக்கமாயிரம் பாடுறோம் இல்லையா? ஒரு 3 தடவை பாடுறோம் அங்கெல்லாம் சர்ச்சுகளில். அப்படி பாடிட்டா ஆண்டவர் இறக்கமாயிருவாரா? மத்தேயு அதே 5 7வது வசனத்தை படிங்க. இரக்கம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் இரக்கத்தை பெறுவார்கள். எப்படி இருக்கு? நம்ம மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டினா அவர் நம்ம மேலே இறக்கப்படுவார். சும்மா இறக்கமாயிருன்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே இறக்கம் காட்டலைன்னா அவர் இறக்கம் காட்ட மாட்டார். வசனம் ஆழமான வசனங்கள் இதுதான். இப்போ மத்தேயு 6:14-15 நீங்கள் பார்த்தீங்கன்னாலாம் அழகாக இருக்கும் ஒரு வசனம். மத்தேயு 6:14-15 அதில் என்ன சொல்கிறார்? பக்கத்தில் தான், மனிதர்களுடைய பாவங்களை தப்புகளை நீங்கள் அவர்களை மன்னித்தால் உங்கள் பரமபிதா மேலே இருக்கிற நம்முடைய அப்பா பரமபிதா அவரும் நம்மளை மன்னிப்பார். அப்புறம் நம்ம மனிதர்களுடைய பாவத்தை மன்னிக்கலைன்னா நம்முடைய பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மக்கிட்ட பாவம் இருக்கா? நம்மக்கிட்ட பாவம் இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? அப்போ அந்த பாவத்தை என்ன பாவம் செஞ்சீங்கன்னு நான் கேட்க போகிறதில்ல. மனசாட்சின்னு ஆண்டவர் உள்ளே வச்சிருக்கிறார். அதுக்கிட்ட கேட்டால் அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இன்றைக்கி என்ன பாவம் செஞ்சீங்க, நேற்று என்ன செஞ்சீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, யோபுல சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய இடத்துல இருக்குன்னு வைங்களேன். பழைய பாவத்துக்காக நீ மன்னிப்பு கேட்கணுன்ட்டு இருக்காரு. மன்னிப்பு கேளு. நீதிமொழியில் கூட சொல்கிறாரு. நீதிமொழி பழமொழின்னு சொல்லுவாங்கள்ல, நீதிமொழி அதில் 22:13 ஒருவன் தன் பாவத்தை மறைப்பானாகில் அவன் வாழ மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விட்டால் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். அறிக்கை செய்து விடணும். நிறைய பேர் அறிக்கை செய்துட்டு அதே பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் இன்றைக்கி பாவத்தெல்லாம் சொல்லிட்டான்ட்ட மன்னிச்சிட்டாரு அப்படின்னு. அப்போ நம்ம மன்னிப்பு பெறணும்னா ஒன்று விடணும், 2வது மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிக்கணும். 1 யோகான் 1:8 என்ன சொல்கிறாரு? 1 யோகான் 1:8 என்னிடம் பாவம் இல்லை என்று யார் சொல்கிறாங்களோ அவங்களையே அவங்க ஏமாற்றிக்கிறது. என்னோட பாவம் இல்லை, எல்லாம் அவங்க தான், எல்லாம் அவங்க மற்றவர்கள் தான் கை காட்டும். நம்மக்கிட்ட பாவம் இருக்கிறத நம்ம மறந்துடுவோம்.
பிசாசு மறக்க செய்யும். பிசாசுடைய வேலையும் இருக்குதுல. நம்ம செய்து தெரியாது, மற்றவங்களுடைய பாவம் தான் நல்லா தெரியும். அதுக்கு தான் மத்தேயு 7:1-2-3 சொல்கிறாரு, நீ எந்த தீர்ப்பு எடுக்கிறாயோ அதுதான் உனக்கு தீர்ப்பாகும். நீ தீர்ப்பு பெறாமல் இருக்கணும்னா கடைசி காலத்தில் இங்கே நீ யாருக்கும் தீர்ப்பு கொடுக்காது. முதல்ல உன் கண்ணில் இருக்கிற கட்டையை எடுத்து போடு. மற்றவர்கள் கண்ணில் ஒரு தூசி உனக்கு தெரியும். நம்மக்கிட்ட இருக்கிற பாவத்தையே நம்ம கழுவாமல் மற்றவங்களை பற்றியே குறை சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு. அப்போ அதே 1 யோகான் 1:7 என்ன சொல்லுது படிங்களேன். அவர் ஒளியில் வெளிச்சத்தில் நடப்பது போல நானே உலகத்திற்கு ஒளின்னு சொன்னார். நடந்தால் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா மத்தேயு 5:14 அதான் சொல்றார், நீங்க உலகத்திற்கு ஒளின்னு சொன்னார். யோகான் 14 சொல்றாரு, நான் தான் உலகத்திற்கு ஒளி. ஆனால் இங்கே அவர் ஒளியில நடந்தது போல நம்மளும் நடக்கணும்னு நம்மளே ஒளியாக்கி இருக்கிறார். நம்ம திரும்ப இருட்டிலே போனோம்னா பாவம் செஞ்சோம்னா அவர் வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது நாம் இருட்டில் தான் நடக்கிறோம். அங்கே தான் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப படிக்கலாம் 7வது வசனம். அவர் ஒளியிலே நடப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஐக்கியம் இல்லை இருக்கா? ஏன்னா ஐக்கியங்கிறது எப்படி தெரியுமா? இதுவே இருக்கட்டும், நான் இன்னொரு வசனம் அப்படி சொல்லி நான் முடிச்சிடறேன். ஐக்கியங்கிறது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லியிருக்கு, யாராவது என்னோடு இணைந்தால் ஐக்கியமாக இருந்தால் அவன் புதிய மனிதனாக படைக்கப்படுவான். பழசெல்லாம் அழிஞ்சிரும், புதியது தோன்றும். பழசு என்ன நம்மகிட்ட இருந்தது? கோபம், வைராக்கியம், வெறுப்பு, பகை, பொய், புரணி, பொறாமை, சண்டை, சச்சரவு, இன்னும் பல பாவங்களை உள்ள வச்சிருக்கிறோம். அவர் சொல்ல என்னோட நீங்கள் இணைஞ்சிங்கன்னா, அதே பிலிப்பியர் 2:5 தான் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிற மனநிலை உங்களுக்கிட்டையும் இருக்கணும், அவர்கிட்ட இருக்கிற குணங்கள் உங்களுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பழசெல்லாம் போயிடும். பழசு போகிறதுக்கு தான் ஏசாயா 43:18-19 ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பழசெல்லாம் மறந்துடுங்க, புராதன அந்த பழைய காலத்து நினைவுகளெல்லாம் மனசில் வச்சுக்கிறாதீங்க, அப்போ நான் புதியது செய்வேன். இதெல்லாம் உள்ளே வச்சுருந்தா அவர் புதுசை எப்படி செய்ய முடியும்? இதை நம்ம வேறு தண்ணி ஊற்றணுன்னா, நல்ல தண்ணி ஊற்றணுன்னா பழைய தண்ணி கழுவி எடுக்கணும். அதுதான் உங்களையே நீங்கள் கழுவி தூய்மையாக்குங்கள்ட்டு ஏசாயா 1:17 சொல்லுது. உங்களையே நீங்கள் கழுவி 16 சொல்கிறாரு, 17 சொல்கிறாரு, தீமையானதை விட்டு நன்மையானதை செய்யும் இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட பாவம் இல்லைன்னு சொன்னால் நம்மளே மாத்திரம். அவர் ஒளியிலே நடந்தது போல நம்மளும் நடந்தால் நம்ம ஒருவருக்கு ஒரு எப்படி இருப்போம்? ஐக்கியமாக இருப்போம், ஒருவர் மன்னிப்போம், ஒருவரோடு உறவு பிரிஞ்ச உறவுகள் ஒன்றாகும். புரியுது இல்லையா? இதில் ஒரு காரணம் சில பேர் சொல்லுவாங்க, நான் பேச தான் நினைக்கிறேன், நான் மன்னிக்க தான் நினைக்கிறேன், முகத்தை கட்டுறாங்கல்ல இல்லை காரிச்சு துப்புறாங்க, அவங்கள்ட்ட எப்படி பேசுறது, எப்படி உறவாடுறதுன்னா, இது நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். பைபிள் பிரகாரம் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. அதுக்கு தான் இந்த மத்தேயு 7:12 ஒரு வசனம், மத்தேயு 7:12 ஒரு வசனம் இருக்குன்னா, பிறர் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்க அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க. எப்படி இருக்கு வசனம்? பிறர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க. அப்படின்னா என்ன? அவங்க தான் என் காலில் விழுகணும்னு நினச்சா நீங்கள் போய் விழுங்க, அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சா நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க. இல்லை அப்படியே நீங்கள் கேட்கும்போது அவங்க காரிச்சு இது பண்ணால் தொடச்சிக்கிறீங்க, மதர் தெரேசா மாதிரி. புரியுது இல்லையா? தொடச்சிருங்க. அவங்களுக்கு பேச விருப்பம் இல்லையா? விட்டுருங்க. அவங்க மேலே யாருக்கிட்டையும் புரணி சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க, அவர்களை கண்ட முகத்தை காட்டாதீங்க, வேணா ஒதுங்கி போயிருங்க. யானை மாதிரி. யானை கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு பன்னி, பெரிய பன்னி, காட்டு பன்னி, அப்படியே இந்த கட்டாரில் இறங்கி இதில் இறங்கி அப்படியே வருது, உடம்பெல்லாம் நாரி போய் எந்திரிச்சு அப்படியே வருது. முன்னாடி நல்லா குளிப்பாட்டினா ஒரு யானை முன்னாடி வருதான். அப்போ யானை என்ன செய்து பண்ணியை பார்த்து அப்படியே தலை வணங்கி மரியாதை இப்படி போகுது.
இது சிரிக்குதான், ஒரு கதை. இதெல்லாம் கதை தானே, பண்ணி சிரிக்குதான். பாரு இவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுட்டு என்னை கண்டு பயந்து போகுது பாரு அப்படி. அது இது காதில் விழுந்துருச்சு. யானை சொல்லிச்சான், ஒன்றை கண்டு நான் பயப்படல, உன் மேலே இருக்கிற அழுக்கு என் மேலே பற்றக்கூடாதுன்னு தான் ஒதுங்கி போகிறேன், மிதிச்சேன்னா கொடலை கும்பிலாம் வெளியில் வந்துருந்துச்சேன். புரியுது இல்லையா? அப்போ அந்த அந்த மாதிரி தான் நம்ம கூட நம்மளுடைய வேலை வந்து அவங்கள விட்டு ஒதுங்கி போயிடணும் ஒழிய அவங்கள பற்றி எங்கேயும் போய் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அவங்கள கண்டு என்ன அப்படி பண்ணிருச்சே, நான் போய் கடவுள் சொன்ன மாதிரி செய்ய போனால் இப்படிலாம் பண்ணிடுச்சு, பேசாத போன்னு சொல்லிடுச்சு, வீட்டுக்குள்ளே நுழையாதுன்னு சொல்லட்டும். பாருங்கள், கொலோசியர் 3:13 நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு வார்த்தை, கொலோசியர் 3:13.